ஓகே, எக்ஸலண்ட். இன்னைக்கு 2 விஷயங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கேள்வி வருது. சார், ஜோதிடம் அப்படிங்கிறத ஒரு கணினிக்குள்ளார எப்படி அடக்க முடியும்? ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளார எப்படி கொண்டு வர முடியும்? ஏன்னா, யார் வராங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, அவங்களுடைய தசாபுக்தியை பார்த்து, கோச்சாரத்தில் யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா பலன் சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு தேவ பாஷை, தெய்வீகமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஸோ இது எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளார வரும்? ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? இந்தந்த மாதிரி இந்தந்த கட்டத்துக்குள்ளார இந்தந்த கிரகம் இருந்தால் இப்படி நடக்கும்ன்றது வேணால் சொல்லும். அப்போ எல்லாருக்கும் அதையே சொல்ல முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இரண்டாவது விஷயம் என்னென்னா, ஸோ நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போகிறோம். வாக்கிங் போகும்போது அவருக்கு வந்து ஒரு டவுட்டு கேட்குறாரு. என் பையனை என்ன படிக்க வைக்கலாம்? படித்து 1 வருஷம் ஆயிடுச்சு, சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். எம்சிஏ படிக்க வைக்கலாமா, எம்பிஏ படிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சார் அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் எம்பிஏ படிக்க வச்சோம்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்சிஏ அவர் படிப்பாரா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா மேத்ஸ் இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் அவர் படிக்கணும், பண்ணணும், அது என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ இந்த கேள்வி அவர் மனசுக்குள்ளார ஒரு உறுத்தலாக இருந்துக்கிட்டே இருக்குது. பசங்களுக்கு வந்து நல்ல வழியை காட்டணும், என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயங்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல ஹியூமன் பிரெயின் அண்ட் நியூரான்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஜோதிடம் கணினிக்குள் அடங்காது என்பது உண்மைதான். ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளார ஜோதிடத்தை கொண்டு வரவே முடியாதுங்க. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஹியூமன் பிரெயின் அண்ட் நியூரான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்குது, இந்த படத்தில் இருக்கிற மாதிரி. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆகிறது வந்து நியூரான் அப்படின்ற ஒரு செல்லில் போய் ஸ்டோர் ஆகுது. இந்த மாதிரி பல கோடிக்கணக்கான நியூரான்ஸ் நம்மளுடைய பிரெயினில் இருக்குது. அங்கே தான் எல்லா விஷயங்களும் ஸ்டோர் ஆகுது. சரி, ரைட்டு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நியூரல் நெட்வொர்க். இந்த நியூரானில் ஸ்டோர் ஆகுது. அதே சமயத்தில் இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்கு ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சி இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி நம்மளால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஸோ மனிதன் எப்படி இப்போ ஒரு ஜோதிட கட்டத்தை பார்த்த உடனே அருவி மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இது இப்படிங்க, இது இப்படிங்க, இது இப்படிங்க, இந்த தசாபுக்தி இப்படியா, இந்த டைமில் இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி டக்குன்னு நமக்கு வந்து ரீகால் ஆகும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூரல் நெட்வொர்க். இன்னும் ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ்ஸ் த நியூரல் டெவலப்மெண்ட். ஸோ யாரெல்லாம் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களோ, நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஹையாக ஃபீல் பண்ணுறோம். நம்மளால் தான்டா இது முடியும், இது ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம், இது நமக்கு பார்த்த உடனே நமக்கு வருது அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே கூர்ந்து கவனித்து அதனுடைய விஷயங்களை இம்மீடியட்டாக கிராஸ் பண்ண முடியும், அதை பற்றி ஒரு விஷயங்களை சொல்ல முடியும். அப்போது இதுதான் ஒரு மனிதனுக்குள்ளார நடக்குது. இவ்வளோ விஷயங்களும் மனிதனுக்குள்ளார நடக்குது. இதை எப்படி கம்ப்யூட்டருக்குள்ளார கொண்டு வர முடியும்? ஸோ இங்கே தான் ஏஐ மாடல்ஸ் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. சார், நீங்கள் என்ன இந்த பிரெயின் என்ன பண்ணுதோ, இந்த பிரெயினை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஐ மாடல்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. சரி, அது ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளார உருவாக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளார நிறைய விஷயங்களை ஸ்டோரே பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படி இந்த ஏஐ மாடல் உருவாக்குனாங்கன்னா, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக வந்து இது பயங்கரமான டெவலப்மெண்ட்டு, ரிசர்ச் போயிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தர் நான் சொன்னால் புரிஞ்சிக்கணும்,
அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ணி ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதுக்கு தெரியணும். அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போது எப்படி இது சாத்தியமானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த க்ளவுட் நெட்வொர்க்கிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர் ஒட்டுக்கா இயங்கக்கூடிய பாசிபிலிட்டி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு இருக்குது. அப்போது ஏஐ மாடல் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினச்சிக்கலான்னா, லட்சக்கணக்கான கம்ப்யூட்டரில் இன்டர் கனெக்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் பிரெயின் எப்படி வேலை செய்தோ அந்த மாதிரி இன்டர் கனெக்ட் ஆகி ஒரு விஷயத்தை ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாடல் அப்படிங்கிறது ஒரு பிரெயின் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, நம்ம மனித மூளை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மியூசிக் தெரியும், ஒரு விளையாட்டு தெரியும், பேச தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த அளவுக்குலாம் ஒரு மாடல் வந்து ஒரே மூளையில் எல்லாமே பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மூளை, அதாவது மாடல் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அது எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்கிரிப்ஷன், நான் இங்கிலீஷில் கொடுத்தேன்னா எனக்கு தமிழில் வரணும், மலையாளத்தில் வரணும், இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மாடல் தனியாக வச்சுருக்காங்க. காம்ப்ளெக்ஸான கேல்குலேஷனை வந்து பண்ணணும்ப்பா, அதுக்கு ஒரு தனி மாடல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போது நிறைய பிரெயின் இப்போ வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது நாம் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இந்த விஷயத்தை கொண்டு வரல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏஐ மாடல். ஏஐ மாடல்ன்றது மனிதனுடைய மூளை மாதிரி எங்கேயோ இருக்கிற ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கிற விஷயந்தான் ஏஐ மாடல். ஸோ அதன் மூலமாக நம்ம வேலை பண்ண போகிறோம். சரி, ஸோ இப்போது நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிங்க. ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகுமா, எனக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நீங்கள் டைப் அடிக்கிறீங்க. ஒரு மொபைல் வழியாகவோ இல்லை கம்ப்யூட்டர் மூலமாக டைப் அடித்து ஓகே கெட் ஆன்சர்னு கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா அது நம்மளுடைய சர்வருக்கு வருது. ஸோ நம்ம சர்வர் அதை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்தையும் அதுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களையும் இந்த கேள்வியையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏஐ மாடலுக்கு அனுப்புகிறோம். இந்த மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற இன்புட்டை வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணுன்ற ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன மாதிரி ஜோதிடம் பார்க்கணும், எதை பேஸ் பண்ணி நீ வந்து எனக்கு ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த ட்ரைனிங் மெத்தடாலஜியில் அது என்ன பண்ணுதுன்னா இயங்கி ப்ராசஸ் பண்ணி இங்கேருந்து ரிசல்ட்டு எனக்கு சர்வருக்கு வருது. இந்த சர்வர் தான் சர்வர்லேருந்து என்ன பண்ணுறோன்னா ரிசல்ட்டை கொண்டு வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கோ இல்லை மொபைலுக்கோ நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் நடக்குது. அப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது இன்றைக்கி பாசிபிள் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னா 2 விஷயங்களால் நடக்குது. ஒன்று என்ன அப்படின்னா சர்வர். இந்த சர்வர் ரொம்ப பவர்ஃபுல்லான சர்வர். இந்த சர்வருக்குள்ளார நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்ன விஷயங்களை வந்து இந்த ஏஐ மாடல் வந்து அனாலிசிஸ் பண்ணுமோ அதுக்குண்டான இன்புட்டெலாம் வேகமாக ரெடி பண்ணி அதை அப்படியே கொண்டு போய் நம்ம ஏஐ மாடல்கிட்ட கொடுக்குறோம். இந்த ஏஐ மாடலுங்கிறது லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்கள்லாம் சேர்ந்த மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார போய் ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி இதுதான்ப்பா இதுக்கு பதில் அப்படின்னு நமக்கு கொடுக்குது. அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய டிவைஸுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். அதனால தான் கண்டிப்பாக நீங்கள் ஏஐயை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் அக்யூரேசி ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, கரண்ட்டில் இருக்கிற தசாபுக்திக்கு தகுந்த மாதிரி, கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு கிரகங்களினுடைய அவஸ்தைக்கு தகுந்த மாதிரி, சட்பலத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். சரி, இது இலவசமா சார்? ஓகே சார், ஏஐ மாடல் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்கிறீங்க. ஓகே, இது இலவசமாக கிடைக்குமானா இல்லை, இலவசம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. லட்சக்கணக்கான கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அதை எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்க மாட்டாங்க. இலவசமாக கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, ஒரு பக்கம் இந்த ஏஐ மாடலை கண்டினியூஸாக ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இலவசமாக கொடுத்தா நிறைய கேள்வி கேட்பாங்க, பதில் வரும். அந்த கேள்விக்கு பதில் எப்படி வருதுங்கிறத பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் இலவசமாக கொடுக்குறாங்க.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் ஒரு கேள்வியை கொடுப்பேன், அதுக்கு அனாலிசிஸ் பண்ணி எனக்கு பதில் வேணும் அப்படிங்கும்போது, நான் இலவசத்தில் போய் நம்ம இந்த வேலையை பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும், இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இவங்ககிட்டருந்து வாங்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதை பேஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும். ஸோ அந்த கேள்வி கேட்குறத பேஸ் பண்ணி அவங்க எனக்கு பில்லிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி பண்ணுவாங்க? இன்புட் டோக்கன்ஸ், நான் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்ட் பண்ணுறனோ அது ஒரு கவுண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு அமௌண்ட். ரெண்டாவது ப்ராசஸிங் ஃபார் கேச்சிங் டோக்கன்ஸ். இப்போ நான் இன்புட் கொடுத்துட்டேன் சார், முதல்ல இன்புட்டை அது கரெக்டாக புரிஞ்சிக்கணும். இவன் என்ன கேட்குறான், தமிழில் அடிக்கலாம், மலையாளத்தில் அடிக்கலாம், இங்கிலீஷில் அடிக்கலாம், என்ன பாஷையில் அடித்தாலும் இவர் என்ன கேட்குறாரு, இது எது ரிலேட்டடாக கேட்குறாரு, இவருக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணணும் இல்லைங்களா. இந்த ப்ராசஸிங்க்கு அந்த டியூரேஷனுக்கு ஒரு டோக்கன் கவுண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவுட்புட் வருது. அந்த அவுட்புட் எத்தனை வார்த்தைகள் இருக்குதோ அதை வந்து டோக்கன் அப்படிங்கிறதுனால மெஷர் பண்ணுறாங்க. அந்த டோக்கன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தனித்தனியாக சார்ஜிங் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவருக்கு ஆன்சர் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பே பண்ணியே ஆகணும். இப்போது பொதுமக்கள் நமக்கு வந்து பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஒரு அஸ்ட்ராலஜர் பணம் கொடுக்குறாரோ இல்லையோ, பட் நாம் என்ன பண்ணணும், ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அமௌண்ட்டு கட்டி ஆகணும். ஆரம்பத்தில் ஃப்ரீ கொஷின்லாம் கொடுத்தோம். என்ன பண்ணாங்கன்னா, இந்த விஷயத்தை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணாங்க? நான் எப்படி இருப்பேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தேன்னு சொல்லு, எங்கள் தாத்தா உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லு, இந்த மாதிரிலாம் கேட்டால் எனக்கு என்ன வருது அப்படின்னு நிறைய டெஸ்ட் பண்ணாங்க. கடைசியாக ஒரு ஃப்ரீ கொஷின் கொடுத்தோம். என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஃபேக்கான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கொடுத்து என்ன பண்ணாங்க, புதுசாக ஐடியை க்ரியேட் பண்ணி அந்த ஒவ்வொரு கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்குறாங்க, ஆனால் ஃப்ரீ, ஆனால் நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் என்ன பண்ணோம்னா, ஃப்ரீ கொஷின்ஸை நம்ம முழுமையாக எடுத்துட்டோம். சரி, இது கோல்டன் ஏஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ். ஸோ இப்போ நமக்கு நல்லா புரியுது. இப்போது நம்ம கம்ப்யூட்டர், நம்ம டிவைஸை யூஸ் பண்ணி, எங்கேயோ இருக்கிற ஏஐ யூஸ் பண்ணி, நம்ம அதனுடைய அசிஸ்டன்ஸ் மூலமாக தரோவாக நம்மளோட நாடி வர்றவங்களுடைய ஹோரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணுறோம். ஏதோ போகிற போக்கில் கண்ணுக்கு பார்த்த உடனே ஏதோ ஒன்று தோணும், அதை அப்படியே சொல்லலாம், அது என்னுடைய உள்ளுணர்வு, நான் சக்தி வாய்ந்தவன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்க தேவையில்லை. முழுமையாக அதை எப்படிலாம் அனலைஸ் பண்ணுமோ அப்படிலாம் அனலைஸ் பண்ணி ஒரு ஐடியா நம்ம என்ன பண்ணலாம், ஏஐ கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இரண்டாவதாக நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணலாம். சரி, ஏஐ இவ்வளவு பண்ணுது, அப்போது எல்லாமே சரியாக பண்ணுமானா ஒரு காலத்திலும் சரியாக பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏஐயில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அது எல்லாம் பண்ணும், ஆனால் ஒரு 2% 1% என்ன பண்ணும், சில மிஸ்டேக்கும் பண்ணும். ஸோ மனிதனால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாம் என்ன பண்ண முடியும், அதை பார்த்து எங்கேயாவது மிஸ்டேக் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அப்போது நம்ம அந்த வேலையை பண்ணி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ஷனை டெலிவரி கொடுத்தோம் அப்படின்னோம்னா கேட்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். கெயின் மோர் பாப்புலாரிட்டி அண்ட் ட்ரஸ்ட் ஃப்ரம் பீப்புள். சார், ஏன் கோல்டன் ஏஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் அஸ்ட்ராலஜியை போட்டு தாளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு சயின்ஸ் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஆமாம், இதில் அவ்வளோ விதிகள் விதிமுறைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒருத்தர் பார்க்குறவர் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிவிட்டு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் வெவ்வேறு மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது நம்ம ஏஐ மாடலை யூஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது, எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி சொல்லும்போது, 10 அஸ்ட்ராலஜர்கிட்ட போனாலும் 10 பேரும் ஒரே முடிவு, வார்த்தைகள் வேறையாக இருக்கலாம், ஆனால் முடிவு ஒன்றா சொல்லும்போது மக்களுக்கு இப்போ என்ன ஆகும், நம்பிக்கை வரும் இல்லைங்களா. அந்த நம்பிக்கையோட நம்ம இந்த அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம ஏஐ மாடலை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இது கோல்டன் ஏஜ், அஸ்ட்ராலஜருக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்போது இதை உபயோகப்படுத்தணும்,
உபயோகப்படுத்தி சரியாக சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ எப்படி சார்ஜிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அஸ்ட்ராலஜர் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. எத்தனை நிமிஷமோ அத்தனை நிமிஷத்துக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போது ஒருத்தர் வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு, பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு, சார் எனக்கு இந்த கேள்விக்கெலாம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னா, அவருக்கு என்ன இருக்கும், ஐயோ நான் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றது கேட்குறவருக்கு இருக்கும். இவருக்கு ஒரு அஸ்ட்ராலஜருக்கு பார்த்தீங்கன்னா டைமே இருக்காது. அவர் வந்து சீக்கிரமாக பார்த்து பதில் சொல்லணும். இல்லை அப்படின்னா அவர் கட் பண்ணிடுவார். அப்போது டக்குன்னு பார்த்து எப்படி வேகமாக பார்த்துட்டு எதையாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னோம்னா ப்ரெடிக்ஷன் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். அப்போது அஸ்ட்ராலஜி மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, கேள்வியை கொடுங்க, நிதானமாக அனலைஸ் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம பார்த்த உடனே சொல்கிறது ஒரு எக்ஸ்ரேன்னு வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ரே கண்கள் மூலமாக பார்த்துட்டு இதான்ப்பா ரிசல்ட்டுன்னு சொல்கிறோம். ஏஐ யூஸ் பண்ணோம்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரிங்க, இன்னும் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ரிசல்ட்டை கொடுக்கறது அக்யூரசி அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதை நம்ம சரியாக உபயோகப்படுத்தோம்னா அஸ்ட்ராலஜி ஏதோ இந்தியாவுக்கு மட்டுமான ஒரு விஷயம் இல்லை, இது உலகம் முழுவதும் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு கலை. இந்த கலையை உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ astrology.collectiva.inக்கு போங்க, ரெஜிஸ்டர் லாகின் பண்ணுங்கள். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆக்சஸ், ஒன்லி கேள்வி கேட்குறதுக்கு மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃப்ரீயாக இருக்கிறத எடுத்துகிட்டு 3 questions at 99 rupees. சார் நான் எப்படி சார் நிறைய காசு கொடுத்து நான் எப்படி சார் வேஸ்ட் பண்ணுவேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் 99 ரூபாய்க்கு 3 கேள்விகள் நீங்கள் டைப் அடித்து ஆன்சர் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போது ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். என் பையன் என்ன படிக்கணும், எம்சிஏ படிக்கலாமா எம்பிஏ படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ astrology.collectiva.in நான் என்னுடைய லாகினுக்கு போகிறேன். ஸோ தமிழ் சுபவர்ணன். ஸோ இவருக்கு ஏற்கனவே நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ இந்த ஜாதகர் எம்சிஏ படித்து 1 வருடம் ஆகிறது. இவருக்கு விளையாட்டில் மிகவும் விருப்பம் அதிகம். ஸோ இவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. இது பாருங்கள், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நான் அவருக்கு படித்து காமிச்சிட்டு இந்த பிடிஎஃப் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இதை கொடுங்க சார், நான் என்னுடைய ஒய்ஃபுக்கும் என் பையனுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் டேட்டா கொஷின் என்னென்னா, இந்த ஜாதகர் பிசிஏ படித்து 1 வருடம் ஆகிறது. இவருக்கு விளையாட்டில் மிகவும் விருப்பம் அதிகம். இவருக்கு அரசு வேலை கிடைக்குமா, மேல் படிப்பு எம்சிஏ அல்லது எம்பிஏ படிக்கலாமா அப்படின்றது கேள்வி. ஸோ இவருடைய டீட்டெயிலாம் என்ன இருக்குது, இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன ஹோரோஸ்கோப்பினுடைய என்னென்ன யோகாஸ், என்னென்ன முக்கியமான யோகாஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்குறோம். அடுத்தது டிவிஷனல் சார்ட்ஸ் எதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ D1, D9, D10, D2 இந்த 4ஐயும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன ஆன்சர், அவருக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் ஜாதகத்தை வேத ஜோதிடத்தின் சாஸ்திரத்தின் அடிப்படையில் குறிப்பாக பிவிஆர் நரசிம்மராவ் அவர்களின் ஒருங்கிணைந்த அணுகுமுறை நூலின்படி விரிவாக ஆராய்ந்துள்ளேன். உங்கள் கேள்விக்கான பதில்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இவருக்கு அரசு வேலை கிடைக்குமா? முதல் கேள்வி, ஆம். உங்கள் மகனுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு ஜாதகத்தில் மிக வலுவான மற்றும் சிறப்பான யோகங்கள் அமைந்துள்ளன. அதற்கான காரணங்கள் பின்வருமாறு. உங்கள் ராசி கட்டத்தில் D1இல் அரசாங்க வேலைகளுக்கும் அதிகாரத்திற்கும் காரகனான சூரியன் 9ஆம் வீடான சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானமாகும். இங்கு சூரியன் ஆட்சி பலத்துடன் இருப்பது தந்தை, அரசாங்கம் மற்றும் மேலதிகாரிகள் மூலமாக பெரும் பாக்கியத்தையும் ஆதரவையும் ஜாதகர் பெறுவார் என்பதை காட்டுகிறது. இது அரசு பணிக்கு மிக முக்கியமான ஒரு அறிகுறியாகும். மேலும் சூரியன் யுவ அவஸ்தையில் 100% வலிமையில் இருப்பது இந்த பலத்தை உறுதி செய்கிறது. சக்தி வாய்ந்த ராஜயோகங்கள். உங்கள் லக்னாதிபதியான குருவும் பாக்கியாதிபதியான சூரியனும் 9ஆம் வீட்டில் ஒன்றாக இணைந்துள்ளனர். லக்னாதிபதி மற்றும் பாக்தியாதிபதியின் இந்த சேர்க்கை ஒரு சக்தி வாய்ந்த ராஜயோகத்தை உருவாக்குகிறது. இந்த யோகம் ஜாதகருக்கு வாழ்க்கையில் உயர் பதவி, அந்தஸ்து, புகழ் மற்றும் அதிகாரத்தை நிச்சயமாக வழங்கும். தொழில் ஸ்தானத்தின் வலிமை.
தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டின் அதிபதி புதன் 10ஆம் வீட்டிலேயே ஆட்சி மற்றும் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார். இது பத்திர யோகம் என்ற பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றாகும். இது ஜாதகரின் தொழிலில் நிகரற்ற திறமை, கூர்மையான புத்திசாலித்தனம், சிறந்த நிர்வாக திறன் மற்றும் பெரும் வெற்றியை குறிக்கிறது. இத்தகைய வலுவான 10ஆம் வீடு அரசு துறையில் ஒரு நிலையான மற்றும் உயர் பதவியை எளிதாக்கும். விளையாட்டுத்துறை தொடர்பு. தைரியம், வீரம் மற்றும் விளையாட்டுக்கு காரகனான செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் வீட்டில் அமர்ந்து தனது 8ஆம் பார்வையால் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஜாதகருக்கு விளையாட்டில் உள்ள ஆர்வம் அவரது தொழிலுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதை இது காட்டுகிறது. எனவே விளையாட்டு கோட்டாவின் மூலமாக அரசு பணியில் சேர முயற்சிப்பது, குறிப்பாக காவல், இராணுவம் போன்ற சீருடை பணிகளில் சேர்வது வெற்றிக்கு பிரகாசமான வாய்ப்புகளை உருவாக்கும். கேள்வி 2. மேல் படிப்பு MCA அல்லது MBA படிக்கலாமா? 2 படிப்புகளுமே உங்கள் மகனின் ஜாதக அமைப்புக்கு மிகவும் பொருத்தமானவை. இரண்டிலும் அவரால் பிரகாசிக்க முடியும். இருப்பினும் ஒரு தெளிவான வழிகாட்டல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. MCA படிப்பதற்கான காரணங்கள்: உங்கள் ஜாதகத்தில் புத்தி மற்றும் கணக்கீடுகளுக்கு காரகனான புதன் 10ஆம் வீட்டில் உச்ச பலத்துடன் அமர்ந்து பத்திர யோகத்தை உருவாக்குகிறார். புதனின் உச்சபலம் கணினி, மென்பொருள், தொழில்நுட்பம் மற்றும் பகுப்பாய்வு போன்ற துறைகளில் இயற்கையான திறமையையும் அபாரமான நிபுணத்துவத்தையும் ஜாதகருக்கு வழங்கும். அவர் ஏற்கனவே BCA முடித்திருப்பதால் MCA படிப்பது என்பது அவரது தொழில்நுட்ப அறிவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல மிகவும் சரியான மற்றும் இயற்கையான தேர்வாக இருக்கும். MBA படிப்பதற்கான காரணங்கள்: உங்கள் ஜாதகத்தில் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் லக்னாதிபதி குரு ராஜயோகத்துடன் அமர்ந்துள்ளார். குரு பகவான் நிர்வாகம், மேலாண்மை மற்றும் தலைமை பண்புகளுக்கு காரகனானவர். 9ஆம் வீட்டில் அவர் வலுவாக இருப்பதால் MBA படிப்பதன் மூலம் சிறந்த நிர்வாகியாகவும் தலைவராகவும் ஜாதகர் உருவாக்க முடியும். முடிவான பரிந்துரை: புதன் கிரகம் மிக மிக வலுவாக இருப்பதால் MCA படிப்பது முதல் மற்றும் சிறந்த தேர்வாக இருக்கும். இது அவரது தொழில்நுட்ப அடித்தளத்தை மிகவும் வலுப்படுத்தும். அரசு வேலைக்கான தேர்வுகள் மற்றும் தொழில்நுட்ப வாய்ப்புகளுக்கு இது பெரிதும் உதவும். எதிர்காலத்தில் பணியில் சேர்ந்த பிறகு நிர்வாகத்துறையில் உயர் பதவிகளை அடைய விரும்பினால் அப்போது MBA படிப்பது பற்றி சிந்திப்பது இரட்டிப்பு பலன்களை தரும். வரவிருக்கும் தசா மற்றும் கோச்சார பலன்கள். ஸோ இது இவ்வளவும் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ அவர் ரொம்ப திருப்தி ஆகிட்டார். அவங்க வீட்லேயும் கொண்டு போய் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பையன் உடனே அடுத்து போலீஸ் வேலைக்கு இது வரைக்கும் நான் போகவே மாட்டேன்னுட்டு இருந்தவன் இப்போ போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், MCA படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரைஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை மட்டும் உபயோகப்படுத்துகிற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 99 ரூபாய்க்கு 3 கொஷின் இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 கேள்வி கேளுங்க. AI எப்படி வேலை செய்யுதுன்றதை பாருங்கள். ஸோ இந்த கேள்விக்கு எப்படி வந்து ஏஐயிலேருந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணி ஆன்சர் வந்ததுன்றதை பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். support@collector.in மெயில் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.